ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 5G வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாமே வந்துருச்சு. நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஃபாலோவும் பண்ணிட்டாரு. ஸோ அவரது வந்து பார்த்திங்கன்னா 5G டிவைஸும் கூட. ஸோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டாரு, எல்லாமே இது பண்ணிட்டாரு, கங்க்ராச்சுலேஷனும் வந்துடுச்சு. பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து அந்த 5G வந்து ஆகவே இல்லை. ஸோ அதனால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நம்ம வந்து பண்ணியிருந்தோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி என்னுடைய நார்மல் பிளான் தான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, இன்னும் 5G வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ 5Gயில் போய்ட்டு டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அண்ட் கவரேஜ் ஏரியா வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவருக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். பட் எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து அவருக்கு 5G வந்து ஆக்டிவேட் வந்து ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நம்மளும் செக் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 2 டேஸ் வந்து விட்டுட்டேன். ஸோ அதை பற்றி நானும் தேடிட்டு தான் இருந்தேன். இன்னும் 2-3 பேர் சப்ஸ்கிரைபர் கூட நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. இது இந்த மாதிரி வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸு ட்ரூ 5G வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி வருது. பட் ஆனால் வந்து எனக்கு பிளானில் வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவரே வந்து சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் எனக்கு வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். கம்மிங் சூன் டு யுவர் ஏரியா அப்படின்னு இந்த மாதிரி தான் வருது, நான் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமா இன்றைக்கி நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்காரு 5G ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன், என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே மெசேஜ் பண்ணியிருக்காரு பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு 2-3 நாளாக, அவருக்கு 2 நாள் ஆச்சான் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட 2-3 பேர் வந்து கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இனிமேல் யார் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃபரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டுமே இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா 45 Mbps/s வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸ்பீடு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் டவுன்லோட் பண்ணும்போது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, க்ரோமில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்சால் நான் வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மெசேஜ் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும் 5G. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.